ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். சரிங்களா? 2011வது வருஷம் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். அந்த கொஸ்டின் பேப்பர்ல மொத்தம் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேக்ஸ் கொஸ்டின். அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சீரான பகடை அப்படின்னாவே என்ன, 1 2 3 4 5 6. சரிங்களா? ஒரு பகடை தான் உருட்டுறாங்க, அதனால ஒரு முறை எழுதிங்க. இதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லுவாங்க, கூறுவெளி. இதுல இரட்டை எண் பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்வு என்ன? இரட்டை எண்ணா 2 4 6, இது 3 மட்டும்தான். சரிங்களா? இப்போ இரட்டை எண் வந்து 2 4 6. நான் சும்மா எழுதுறேன், நீங்க எக்ஸாம்லாம் எழுதாதீங்க, வாயிலே போட்டுடலாம். சரிங்களா? இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, 2 4 6. இதான் ஆன்சர், ஏன்னு வச்சுக்கலாங்களே. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்கிறோம், இரட்டைப்படை எண் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ டோட்டலா என்ன, பகடையினுடைய மொத்த சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? 6. அப்போ 1 2 3 4 5 6 அப்படிதான் 6 அப்படி எழுதிங்க. மேல பாருங்க, ஏ ஈக்குவல் டு 2 4 6. இரட்டைப்படைக்கு வரதுக்கான சான்ஸ் என்ன? 3 சான்ஸ் தான். 2 1 4 1 6 1. எத்தனை சான்ஸ்? 3 சான்ஸ். அப்போ 3/6. இதை கேன்சல், ஒரு 3 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 6, 1/2. அதான் ஆன்சர். சரிங்களா? டி ஆன்சர். இப்போ இரட்டைப்படைக்கான ஆன்சர் தான் இது. ஒற்றைப்படைன்னு கேட்டாங்கன்னா 1 3 5. இந்த இடத்துல 1 3 5ன்னு வரும். அதே 3/6 தான் கேன்சல் பண்ணி, அது 1/2. சரிங்களா? ஒரு பகடைன்னா இரட்டைப்படை கேட்டாலும் 1/2 தான், இரட்டை பகடையினுடைய நிகழ்வுன்னு கேட்டாலும் 1/2 தான். சரிங்களா? செகண்ட் சம், ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம்னா என்னது? பி. சரிங்களா? அடுத்தது மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உயரம்னா அச்சு, அது எனில் அதன் பரப்புன்னு கேட்கறாங்க. முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இதுதான் ஃபார்முலா. அப்போ ஆஃப் அப்படியே எழுதிங்க, பேஸ் அடிப்பக்கம் வந்து 9ன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ 9 எழுதிங்க. உயரம் வந்து 12, இப்போ 12 எழுதிங்க. ஓகேங்களா? இப்போ 2 12 கேன்சல் பண்ணலாம். 4 2, இங்க என்ன வரும்? 6 12. இப்போ 9 என்ன வரும்? 54. ஓகேங்களா? இப்போ பரப்புனாலே சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் எழுதுவோம். அப்போ இந்த டி ஆன்சர் தான் ஆன்சர். சரிங்களா? 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ட் சம், 5√2 + 32வின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ 5√2ன்னு இருக்கு, பிளஸ் இங்க 32ன்னு இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். 32 தானாவத்தில் பண்ணுங்க. இப்போ 2ஆல, இப்போ 1 2, மீதி 1 வரும், 6 12. மறுபடியும் 2ஆல, 8 2 16. மறுபடியும் 2ஆல, 4 2 8. மறுபடியும் 2ஆல, 2 2 4. சரிங்களா? 2ஆல தான் செய்யணும், ஏன்னா இங்க √2 இருக்குது. அப்பதான் கொஞ்சம் நம்மளுக்கு பாட்டா இருக்கும் கரெக்டா. இப்போ 2 2க்கு இது, இந்த 2 2க்கு ஒரு 2 எழுதிக்கலாம், இந்த 2 2க்கு ஒரு 2 எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ மீதி ஒரு 2 மட்டும் தனியா இருக்குது. அப்போ இங்க 5√2 பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா 2 2 இருக்கா, அதுக்கு ஒரு 2, இங்க ஒரு 2. இப்போ 2 2 என்ன? இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2. 2 2 என்ன வரும்? 4. அப்போ 4 எழுதிங்க. ஒரு 2க்கு மட்டும் ஜாயிண்ட் இல்லை. சரிங்களா? அப்போ 4√2 எழுதிங்க. சரி, 5√2 பிளஸ் 4√2 என்ன வரும்? 5 4 கூட்டிங்கன்னா 9√2. 9√2. அதான் ஆன்சர், டி ஆன்சர். சரிங்களா? அடுத்து 4வது கணக்கு, அசல் 3000 மற்றும் வட்டி வீதம் 4%க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஃபார்முலா பி இன்ட்டு r/100. அடுத்து என்ன வரும்? ஸ்கொயர் வரும். ஏன்னா 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஸ்கொயர். ஓகேங்களா? பின்றது அசல், அதாவது அதான் வந்து பி 3000 எழுதிங்க, இன்ட்டு r/100. ஆர்ன்றது வட்டி விகிதம் 4%. இப்போ 4 எழுதிங்க, டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? 100 அப்படி எழுதிங்க. அடுத்து என்னது? ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 4 100 கேன்சல் பண்ணலாம், அப்புறம் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 3000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 4/100. ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 முறை எழுதிக்கிறீங்க. ஒரு 2 0 கேன்சல் பண்ணிருங்க. இங்க 2 0 இருக்குது, ஒரு 0வை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? மீதி 4/10 4 இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 4யும் 10யும் கேன்சல் பண்ணலாம். 2 2 4, இங்க என்ன வரும்? 2 10. அவ்வளவுதான். இப்போ இங்க என்ன இருக்குது? மேல 3 2 4 இருக்குது. 3 2 6, 6 நாங்க 24. 24 வகுத்தல் 5, 24 டிவைட் பை 5. சரிங்களா? 5ஆலே கேன்சல் பண்ணலாம். இங்க என்ன வரும்? 4 5 20. சரிங்களா? மீதி என்ன இருக்கும்? 4 இருக்கும். ஒரு புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 8 5 40. அப்ப என்ன ஆன்சர் வருது? 4.8 வருது. 4.8 என்ன ஆன்சர்? பி ஆன்சர். 4.80 இந்த ஆன்சர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் 5வது கணக்கு. இப்போ என்ன கொடுத்துருவாங்க? ஒரு தரவுகள் கொடுத்துருவாங்க, இவற்றின் இடைநிலை என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். கொடுத்துங்கிற தரவுல முதல்ல ஏறு வரிசையில எழுதணும். சரிங்களா? அப்புறமேட்டு இடைநிலை கண்டுபிடிக்கணும். ஏழு வரிசையில எழுதலாம். இருக்கிறதுல எது சின்ன நம்பர்னு பாருங்க, 23. சரிங்களா? இப்படி எழுதின உடனே அதை டிக்கெட் செய்யுங்க, அப்போதான் அது மைண்ட்ல இருக்கும் நம்மளுக்கு. சரி, அடுத்தது 23க்கு அடுத்த நம்பர் என்னது? 25. அடுத்தது என்னது?
இன்னொரு 25 இருக்குது, அதையும் எழுதுங்க. அடுத்தது 2 25 எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்குது? 28 இருக்குது, எழுதிட்டோம். அடுத்தது 29 இருக்குது, இன்னொரு 29 இருக்குது, இங்க ஒரு 29 இருக்குது, 29 எழுதிட்டோம். இன்னும் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 30, அதையும் எழுதிட்டோம். மொத்தம் 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 7 நம்பருக்கு தான் 7 நம்பருக்கு தான் கவுண்ட் பண்ணீங்க. அப்பதான் மிஸ்டேக் ஆகாது. சரிங்களா? 7 நம்பர் இருக்குதுன்னா அதுல மிடில் இருக்கிற நம்பர் மட்டும் கவுண்ட் பண்ணீங்க. சரிங்களா? இந்த 3 அடிச்சிடலாம், இந்த 3 அடிச்சிடலாம். சரிங்களா? இல்லை நம்ம நடுவில் இருக்கிற நம்பர் நினைச்சிடணும். சரிங்களா? அப்ப நடுவில் இருக்கிற நம்பர் என்னது? 28. இதான் வந்து இடைநிலை. ஓகேங்களா? சி ஆன்சர். சரிங்களா? சப்போஸ் 8 நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? 8 நம்பர்னா நடுவில் இருக்கிற நம்பர் வராது. சரிங்களா? நடுவில் 2 நம்பர் வரும். அப்ப அந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்தீங்கன்னா அதுதான் வந்து இடைநிலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் n of a equal to 5 எனில் n of p of a இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா வந்து 2 power n. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? n of p of a னா 2 power n. சரிங்களா? இப்போ n of a equal to என்னன்னு கொடுத்துறாங்க? 5 கொடுத்துறாங்க. n of a equal to 5 னா n equal to 5 னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல 2 power n of n வச்சுக்கோங்க. சரி, 2 power n க்கு பதிலா என்ன அப்ளை பண்றீங்க? 5 னு அப்ளை பண்றீங்க. சரிங்களா? 5 5 எழுதிக்கிறீங்க. 2 5 டைம்ஸ் பண்ணுங்க. 2 into 4 1 to 8 8 into 16 16 into 32. அப்ப ஆன்சர் வந்து என்னது? 32. ஏ ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கணக்கு 3 8 13 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடரின் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா கூட்டுத்தொடர்னு வந்துச்சுனாவே இந்த ஃபார்முலா Sn equal to n/2 into 2a plus n-1 into d. இப்போ நீங்க இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? எஸ் என்னன்னா சம் என், சம் டு என் அர்த்தம். சரிங்களா? இப்போ எஸ் இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? 11 தான் கண்டுபிடிக்க போறோம், முதல் 11 உறுப்பு. சரிங்களா? சரி, n/2 என்னன்றது என்னது? 11/2 இன்ட்டு 2a. ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்றது முதல் உறுப்பு, முதல் உறுப்பு தான் ஏ. சரிங்களா? அப்போ 2 இன்ட்டு ஏ போல 3 எழுதிங்க. பிளஸ் n-1 11 - 1 என்ன வரும்? 10 இன்ட்டு டி கண்டுபிடிக்கணும். டின்னா காமன் டிஃபரன்ஸ். சரிங்களா? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். இப்போ இங்கே எழுதுறேன். டி ஈக்குவல் டு ரெண்டாவது உறுப்பு என்னது? 8 மைனஸ் முதல் உறுப்பு 3. 8ல இருந்து 3 போச்சுன்னா 5. ஓகேங்களா? இதுல இருந்து எது கழிச்சாலும் அதே தான் வரும். 13ல இருந்து 8 போனாலையும் அதுவும் 5 தான் வரும். அப்போ டி என்ற இடத்துல என்ன அப்ளை பண்றீங்க? 5ன்னு அப்ளை பண்றீங்க. ஓகேங்களா? இப்போ 11/2 இன்ட்டு 2 6 பிளஸ் 10 இன்ட்டு 5 50. ஓகேங்களா? இப்போ 11/2 இன்ட்டு 50 6 போட்டீங்கன்னா 56. 2 56 கேன்சல் பண்ணலாம். 4 2 மேலே இங்கே 2 2 4 மீதி 1 8 2 16. 11 28 பெருங்க. சரிங்களா? 28 இன்ட்டு 11 என்ன வரும்? 28. மறுபடியும் 28ன்னு வரும். 8 10 0 மிச்சம் 1 308. இப்போ ஆன்சர் வந்து 308 எங்க இருக்குன்னு பாருங்க. சி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 8வது கணக்கு. a ஈக்குவல் டு 5 b ஈக்குவல் டு 3 எனில் a ஸ்கொயர் பிளஸ் ஏபியின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? 5 ஸ்கொயர். சரிங்களா? பிளஸ் ஏ இன்ட்டு பி. ஏ வந்து என்னது? 5 எழுதிங்க. பி வந்து என்னது? 3 எழுதிட்டீங்க. இப்போ 5 ஸ்கொயர்னா என்ன வரும்? 25 பிளஸ் 5 இன்ட்டு 3 என்ன வரும்? 15. இப்போ 25 15 கூட்டினீங்கன்னா என்னது? 40. ஓகேங்களா? 40 எங்க இருக்கு? பி ஆன்சர். 9வது கணக்கு. -1, -3 மற்றும் -5, -7 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ நடுப்புள்ளினா ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. இதான் ஃபார்முலா. நடுப்புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா. நீங்க ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, சும்மா நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இங்க பாருங்க, இது x1 y1 வச்சுக்கலாம். மேல எழுதிங்க. இது x2 y2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரையும் மட்டும் கூட்டுங்க. -1 இருக்குது, -5 இருக்குது. -1 -5 கூட்டிங்கன்னா -6 வகுத்தல் 2 போடுங்க. சரிங்களா? ரெண்டாவது நம்பருக்கு வாங்க. ரெண்டாவது நம்பர் -3. இதுல ரெண்டாவது நம்பர் -7. -3யும் -7யும் கூட்டுங்க. -3 -7 போட்டீங்கன்னா -10 வகுத்தல் என்னது? 2 போட்டுங்க. இல்ல 2 2 தான், அது எதுவும் மாறாது. மேல மட்டும் தான் மாறும். ஃபர்ஸ்ட் நம்பரையும் கூட்டி எழுதணும். ரெண்டாவது நம்பரையும் கூட்டி எழுதணும். சரிங்களா? சரி, 1 2 கீழே இங்க என்ன வரும்? 3 2 6. இங்க 1 2 I 2 10. சரிங்களா? என்ன வருது? -1 இருக்குது. -3 -5. என்ன -3 -5? சி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10வது கணக்கு. ஒரு இருசக்கர ஊர்தியின் குறித்த விலை 1700. அந்த நிறுவனம் 10% தள்ளுபடி அளித்திடின் அந்த வண்டியின் விற்பனை விலை என்னன்னு விற்பனை விலை கேட்கறாங்க. சரிங்களா? 1700 ரூபாய் வண்டிக்கு 10% தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதனுடைய விற்பனை விலை என்னன்னு கேட்கறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? 10% ஆஃப் என்ன எழுதணும்? 1700. ஓகேங்களா? 1700 தான் கொடுத்துருக்காங்க. 10% சொல்லியிருக்காங்க. அப்போ 10% ஆஃப் 1700. 1700ல 10% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க.
அப்போ என்ன வரும் 10% என்னன்னு சொல்லியிருக்கேன் 100ன்னு சொல்லியிருக்கேன் இன்ட்டு 1700 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க 17ஐயும் 10 பேருக்குன்னா என்ன வரும் 170 வரும் சரிங்களா 17 10 பேருக்குன்னா 170 அப்போ 10% தள்ளுபடி கொடுத்தாங்கன்னா 1700 ரூபாயிலேருந்து எவ்வளோ கம்மியாகும் 170 ரூபாய் கம்மியாகும் சரிங்களா அப்போ தேர்ஃபோர் 1700லேருந்து எவ்வளோ கம்மி 170 கம் பண்ணுங்க கம் பண்ணீங்கன்னா 0 10ல் 7 போச்சுன்னா 3 இங்கே 6000 6ல் 1 போச்சுன்னா 5 1 1530 அதான் ஆன்சர் சி ஆன்சர் ஓகேங்களா அப்படியேவும் போடலாம் வாயிலே கூட போட்டுக்கலாம் சரிங்களா 1700 போனால் 10%னா 170 ரூபா தான் இப்போ 170 1700 170 கழிச்சிங்கன்னா 1830 வாயிலே கூட போடலாம் ப்ரொசீஜர் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் சரிங்களா நீங்க நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களையும் இந்த வீடியோலாம் பார்க்க சொல்லுங்க இதே மாதிரி நிறைய வீடியோலாம் புது வீடியோலாம் போட போறோம் அதனால நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பை ஃப்ரெண்ட்ஸ்